கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பேரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை. கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பேரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை. வாக்குமாறா வேதம் கோரும் வார்த்தையாவும் நிறைவேறும். நானும் ஆடி மிக பாடி என்னை சேருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவசேனை வான மீது கோடி கோடியாக தோன்றும். பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும். விண்மீன்கள் இடமாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானும் ஆடி மிக பாடி என்னை சேருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எப்பொழுது நமக்கு துணை செய்கிறவரும் ஒவ்வொரு நாளும் நமக்கு அடைக்கணும் தரும்படியாக இரவு பகல் தூங்காமல் விழித்திருக்கிறவருமாகிய சர்வபூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே என்னோடு கூட இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் மனமாற வாழ்த்துக்கள் கூறுகிறேன். ஒவ்வொரு நாளும் கடத்தி போவது அல்லது ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து போகிறது என்பதே விசித்திரமான ஒரு காரியமாக தோன்றுகிற இந்த நாட்களை நாம் அறிவோம். சுகம் என்று காதுகளில் கேட்கும் பொழுதெல்லாம் அடுத்த ஆபத்து எப்பொழுது என்கிறதை நாம் எதிர்பார்க்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஆறுதல் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை காதில் கேட்கும் பொழுதெல்லாம் அடுத்து எப்பொழுது துன்பமும் வேதனையும் தொடரப்போகிறது என்பதை எதிர்நோக்கி இருக்க வேண்டிய கட்டாயமான ஒரு நிலைமையிலே இன்றைக்கு வரைக்கும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டார். காரணம் அத்தனை உபாதைகள், அத்தனை உபத்திரவங்கள் மாத்திரமல்ல, தேவனை நம்பி இருக்கிற அவருக்கு சாட்சியாய் வாழ்கிற பிள்ளைகளை குறித்து அவர் சொல்லும் பொழுது நம்முடைய நினைவை விட்டு நீங்காத ஒரு வார்த்தை, அநேகர் உங்களை காட்டி கொடுப்பார்கள் என்றார். எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்றார். ஆலோசனை சங்கத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். இவைகளை அவர் சொல்லி இன்னொன்று, உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு ஊழியக்காரன் என்று பெயர் பெற வேண்டிய கட்டாயமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறீர்கள் என்று எச்சரிப்பின் சத்தமாய் நமக்கு கொடுத்திருப்பதால் ஒவ்வொரு நாளும் நாம் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளுமே தேவனுடைய முகத்தை பார்க்க, தேவனுடைய பிரசன்னத்தை உணர, தேவனோடு கூட இடைவிட, தேவனோடு கூட நடக்கிறதுக்குரிய அனுபவங்களை நமக்குள்ளே நாம் வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாய் நிற்கிறோம். காரணம், வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று வந்திருக்கிறது என்றும் சொன்னார். இந்த வருகிறது என்கிற வந்திருக்கிறது என்கிற ராக்காலம் இனி அல்ல. இன்றைக்கு நாம் காண்கிறது போல வெளிச்சம் மறைந்து கொண்டிருக்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். வேதமே வெளிச்சம் என்று எழுதியிருக்கிற வார்த்தை நாம் அறிவோம். இந்த வெளிச்சம் இன்றைக்கு மறைக்கப்பட்டு, வெளிச்சம் இன்றைக்கு அடைக்கப்பட்ட கடைசி நாட்கள். ஆகவே ஒரு காரிருள் பூமியை மூடுவதற்கு முன்னதாக நம்மேல் ஒரு வெளிச்சம் உதிக்குமானால், நம்மேல் ஒரு பிரகாசம் நம்மை ஆட்கொள்ளும்படியாய் தேவ மகிமை இன்னும் ஒரு முறை நம்மேல் இறங்குமானால், இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், பெந்தெகோஸ்தே நாட்களில் இறங்கிய அக்னிமயமான நாவுகள் இன்னும் ஒரு முறை தேவ ஜனங்களின் மேல் இறங்குமானால், மறுபடியும் ஒரு எழுப்புதலை காண்பதற்கு தேவன் வாசலை திறக்கின்றிருக்கிறார் என்று நம்மால் அறிய முடியும். அந்த நாளை எதிர்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சத்துவமற்ற ஒரு ஜந்துவை பார்த்து நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள வேண்டிய படி தெரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு பிரகாசமான வணக்கங்களை தருவாராக. நான் வாசிக்கிற நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 26வது வசனத்தில் அங்கு ஒரு ஜீவனை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் அறிவோம். சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற குழி முசல்கள் என்று எழுதியிருக்கிறது. வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் நம்முடைய உணர்வோடு கூட நாம் வாசித்து
அவைகளை அறிந்து கொள்வது நமக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் கண்மலையில் தன் வீட்டை கட்டுகிற என்று எழுதின அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். இந்த குழி முசல் என்று சொல்லும் பொழுதே அதற்கு தமிழில் முயல் என்று சொல்வார்கள். மற்றபடி அந்த காரியங்கள் எல்லாம் வேற வசனத்தில் இருக்கிற அந்த வார்த்தையோடு கூட நான் உச்சரிப்பதால் அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனியுங்கள். கண்மலையில் தன் வீட்டை கட்டுகிறதா சத்துவமற்ற ஜந்து, சத்துவமற்ற ஒரு பொருள், சத்துவமற்ற ஒரு ஜீவன். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஜீவனை குறித்து வேதத்தில் அதே அதிகாரத்தில் எழுதியிருக்கிற 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு எழுதப்பட்டது மகா ஞானம் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. உதவாத எதற்கும் பயன்படாத ஒரு பொருள் கண்மலையில் வீட்டை கட்டுவதால் அதற்கு வேதம் சொல்லுகிற ஒரு பெயர் மகா ஞானம் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறை இந்த குழி முசலை மாத்திரம் திரும்பி பாருங்கள். அவைகளின் மேல் நமக்கு ஒரு கவனம் இருக்கட்டும். அதற்கு பின்பு நம்முடைய உள்ளத்தின் காரியங்களை கவனிக்கலாம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் தேவன் சொல்லும் பொழுது இதை குறித்து ஒன்று சொன்னார். அது அசைப்போடும், அதற்கு விரிக்குளம் இல்லை என்று. உபாகமம் 14:7ஆம் வசனத்திலும் அதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த பொருள், இந்த ஜீவன் உங்களுக்கு தீட்டாயிருக்கும். நீங்கள் இவைகளை புசிக்க கூடாது என்று தேவனால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பொருள், அற்பமா எண்ணப்பட்ட ஒரு பொருள், சத்துவம் இல்லாதது, எந்த காரியத்தையும் செய்வதற்கு பலனற்றது என்று பொருள். பலனற்ற ஒரு பொருள், சத்துவமற்ற ஒரு பொருள், வேதத்திலே தீட்டாக எண்ணப்பட்ட ஒரு பொருள், ஒதுக்கப்பட்ட ஒரு ஜீவன். இன்றைக்கு வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. அது மகா ஞானம் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. அது கண்மலையில் வீட்டை கட்டுகிறதுனாலே ஞானம் உள்ளதா, அல்லது அதற்கு வேறு ஏதாயிலும் ரகசியங்கள் இருக்கிறதா? நம்முடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வருவோம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு. சங்கீதம் 104:18. தங்களுக்கு அடைக்கலமாக கண்மலையை அது தெரிந்து கொண்டிருக்கிறதே. கண்மலை அதற்கு தங்களுக்கு அடைக்கலம் என்கிற அந்த உணர்வு அது அற்பமாய் எண்ணப்படுகிறது, தீட்டா எண்ணப்படுகிறது, அருவறுக்கப்படத்தக்கதா எண்ணப்படுகிறது, பிரயோஜனமற்ற ஒன்றாய் எண்ணப்படுகிறது. வழக்கமாக அது நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே நீங்கள் கவனித்து பார்த்திருப்பீர்கள். நிறைய முறை இவைகளை எல்லாம் பார்த்திருக்கலாம். நல்ல முறையில் இருக்கும் பொழுது ஒரு நாயோ அல்லது ஒரு வேண்டாத ஒன்றோ அதை போய் பிடித்தால் அது அப்படியே இருக்கும். சில நேரம் அப்படிதான் துளி நலைவழி வேறொன்றும் அது செய்வதில்லை. அவ்வளவு பயந்த சுபாவம். சாதாரண ஒரு பறந்து அதை தூக்கி கொண்டு போய்விடும். ஒரே ஒரு பறந்து வந்தால் போதும், அப்படி அழகா தூக்கி போய்விடும். இந்த ஒன்றுக்கும் உதவாத ஒன்று தனக்கு அடைக்கலம் கண்மலை என்பதை அறிந்திருக்கிறதாம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். தனக்கு அடைக்கலம் கண்மலையில் இருக்கிறது என்பதை அறிந்திருப்பது நிமித்தம் அதை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை அது மகா ஞானம் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அதிகமாய் சிந்திக்க வேண்டிய மக்களாகவும் இருக்கிறோம், அவைகளை உற்று பார்க்க வேண்டிய மக்களாகவும் இருக்கிறோம், சற்று நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய மக்களாகவும் இருக்கிறோம். வழக்கமாக நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு பெயரை நாம் வைத்திருக்கிறோம். அது எல்லா இடங்களிலும் உண்டு. பிறவியிலே கிறிஸ்தவர்கள், மாற்றப்பட்ட கிறிஸ்தவர்கள், அல்லது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தவர்கள், இப்படி சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரோடு நிற்கிறோம். ஆனால் நம்மை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்கள், ஆச்சரியமாயிருக்கும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் நம்மை குறித்து ரொம்ப நேர்த்தியாக எழுதியிருக்கிறது, பலவீனன் என்று. இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பட்டம். 28வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28 அற்பமான சரீரம் என்று இருக்கிறது. ரொம்ப நேர்த்தியான வேத வசனம். மனுஷனை குறித்து மாத்திரமல்ல, அருமையான அம்மாமாரை குறித்து இதே வேதத்தில் எழுதியிருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்தார், பலவீனமாண்டம். இப்ப எவ்வளவு பலவீனமாய், எவ்வளவு ஆகாதவர்களாய், எவ்வளவு ஒடுக்கப்பட்டவர்களாய், எவ்வளவு அற்பமானவர்களாய் மனுஷனும் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். ஆனால் மனுஷனுடைய மேன்மை என்பது இந்த தீட்டுள்ள ஜீவ ஜந்துவை போல அல்ல, இந்த தீட்டுள்ள சிறு பிராணி போல அல்ல. அவனுடைய மேன்மை என்பது
ஆச்சரியமானது. நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுவீர்கள். சங்கீதம் 8வது சங்கீதத்தில் நேர்த்தியாய் எழுதின ஒரு அருமையான வேத வசனம் உண்டு. தேவரீர் அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினீர். 8வது சங்கீதம் 5-6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கனமூட்டினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர் என்று மாத்திரமல்ல, சகலவற்றை அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று இருக்கிறது. அதிகாகமம் 1 அதிகாரம் 27 வசனத்தில் தேவ சாயலாகவே என்று இருக்கிறது. இத்தனை மேன்மைக்குரிய ஒரு மனிதன், அவ்வளவு கனத்திற்குரிய ஒரு மனிதனாய் வாழ வேண்டிய ஒருவன். அப்போ சொன்ன பவுலின் காலம் வரும் பொழுதே பலவீனன் என்கிற பேரோடு, அற்பமானவன் என்கிற பேரோடு, பலவீன பாண்டம் என்கிற பேரோடு வந்து விட்டான். ஏன்? வேதத்தை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அந்த சிந்தனைக்கு மாத்திரம் கொண்டு பாருங்க. ரோமர் 3 அதிகாரம் 23வது வசனத்தில் ஒரு நேர்த்தியான வார்த்தை உண்டு. தேவ மகிமையை அவன் இழந்து போனான் என்று. சங்கீதத்தில் எழுதும் பொழுது அவனை கனத்தினால் மகிமையினால் முடிசூட்டினார். ரோமரின் எழுதும் பொழுது அவன் மகிமையை இழந்து போனான் என்று எழுதியிருக்காது. நீங்கள் பிரசங்கின் புஸ்தகம், புலம்பலின் புஸ்தகத்தில் வாசிப்பீர்களானால் அங்கு அவனுடைய நிலையை குறித்து வெளிப்படையாக எழுதியிருக்கிறது. 2 அதிகாரம் 1வது வசனத்தில் வானத்திலிருந்து அவன் மகிமையை கீழே தள்ள பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. எப்படி இவைகள் எல்லாம் நடந்தது? இவைகள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? இவைகளை கவனிக்கிறதற்கு நம்மால் முடிவதில்லை. நமக்கு தேவை ஒரு நல்ல பிரசங்கம். வந்து நின்ற உடனே நமக்கு தேவை, சகோதரர் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். 2வது, அந்நிய பாஷையில் பேசுகிறேன் என்று ஏதாவது ஒன்று பேசி கர்த்தர் உனக்கு இதை செய்கிறார் என்று சொல்லணும். கர்த்தர் உன்னை இப்படி நடத்துகிறார் என்று சொல்லணும். ஏனென்றால் இந்த சம்பவங்களை எல்லாம் என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் நேரடியாய் பார்த்து அனுபவித்த தேவனுடைய ஆவியின் பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறேன். தீர்க்க தரிசன காரியங்கள், தேவனுடைய பிரசன்னத்தின் மகிமை, அந்நிய பாஷையின் வியாக்கியானங்கள், அந்நிய பாஷையினுடைய தன்மை, இவைகளை எல்லாம் கண்ணார கண்டு நான் அனுபவித்ததால் இன்றைக்கு இல்லை என்று சொல்லுகிறவனுக்கும் நான் தைரியமாய் சொல்ல முடியும். இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களுக்கும் அதனுடைய தன்மை இன்னதென்று புரிந்து பேச முடியும். காரணம் என்ன? கிருபையாய் அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. வேதாகம கல்லூரியில் நான் படிப்பதற்கு போகும் பொழுது எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிற அந்த கிருபை. 11 பேருக்கு மேல் மாத்திரமே மேல் மாடியில். அதற்கு பின்பு அந்த அப்போஸ்தலர்கள் இறங்கி வந்து யார் மேல் கை வைத்தார்களோ அவர்கள் மேல் மாத்திரம் அபிஷேக வல்லமை இறங்கினது. அதற்கு அடுத்து இவர்கள் யார் மேல் கை வைத்தாலும் அந்த அபிஷேகம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் மட்டும்தான் என்று நானும் அவைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு அவைகளை அறிந்து அவைகளிலிருந்து வெளியே வந்ததால், வெளியே கொண்டு வந்த நானே அதை குறித்து நன்றாய் பிரசங்கித்து அநேக இடங்களில் இல்லை என்று சாதித்ததால் தேவன் என்னை நிறைத்தார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மகிமையின்படி அந்த வல்லமை உணர்ந்ததால் இன்றைக்கு தைரியமா இந்த காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிகிறது. ஒன்றுக்கும் உதவாத ஜீவன், சத்துவமற்ற ஒரு பொருள் இன்றைக்கு ஞானம் உள்ளது என்று பெயர் பெறுகிறது. அப்படி நம்மை நினைத்து பாருங்கள். மகிமைக்குரிய ஒரு மனிதன், பூமியில் அல்ல வானத்தில் அடையாளங்களை காண்பிக்கிற மனிதன், பூமியில் அல்ல சந்திரனில் கால் வைத்து அங்க அடையாளத்தை கண்டுபிடிக்கிற மனிதன், பூமியில் அல்ல செவ்வாய் கிரகத்தில் போய் நின்று அங்கிருந்து தன்னுடைய காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற மனிதன், இங்கிருந்து எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அந்த புறத்தில் இருக்கிற ஒரு பொருளை இங்கிருந்து பழுது பார்க்க கற்றுக்கொண்ட ஒரு மனிதன். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வாசித்து பாருங்கள். கோபப்பட வேண்டாம். ஒரு நிமிஷம் இந்த காரியங்களை மாத்திரம் நாம் அறிய வேண்டியவர்களாய் நிற்கிறோம். இப்படியெல்லாம் வேத வசனத்திற்குள் இருக்கிறது, இப்படி எல்லாமா அப்படியெல்லாம் என்ன வேண்டாம். என்னோடு கூட வேதத்தை தியானிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்ச நேரம் இந்த வேத வசனத்தை தங்கள் மனதிற்குள்ளாக தங்கள் உள்ளத்திற்குள்ளாக பதிக்கும்படியாக ரோமர் 1 அதிகாரம் 22வது வசனத்தில் எழுதியிருக்கிறது ஞானி என்று. ஆனால் அடுத்த வார்த்தையை கவனியுங்கள். அவன் தன்னை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, வேதம் சொல்லுகிறது. ஏன் சொல்லுகிறது? நான் யோசிக்க வேண்டும்.
ஏன் சொல்லுகிறது? வைராக்கியத்தோடு அல்ல, அல்லது ஒரு மதத்தின் கட்டாயத்திற்காக அல்ல, அது ஒரு மார்க்கத்தின் கட்டாயத்திற்காக அல்ல, அல்லது ஏதோ ஒன்றை தெரிந்து கொண்டோம், ஏதோ ஒன்றை அறிந்து கொண்டோம், ஏதோ ஒன்றை சொல்லுகிறோம் என்கிற ஒரு காரியத்திற்காக அல்ல. வேதம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரம் ரோமர் 1:28 வாசித்து பாருங்கள். அறிவை அறிவதற்கு முடியாதவர்கள், மனதில்லாதவர்கள். ஆகவேதான் நம்மை குறித்து எழுதியிருக்கிற அந்த வார்த்தை இன்றைக்கு ஒரு சத்துவம் இல்லாத ஒரு ஜந்துவை குறித்து எழுதின வார்த்தையை விட நம்மை குறித்து சொல்லும் பொழுது, இயேசு உலகத்திற்கு வந்தார், தெருக்களிலும் வீதிகளிலும் நின்று பிரசங்கித்தார். என்ன சொன்னார்? வேதத்தை வாசித்து, வேதத்தை கையில் எடுத்து, எனக்கு தெரியாத சட்டம் இல்லை, எனக்கு தெரியாத பிரமாணங்கள் இல்லை, எனக்கு தெரியாத வேதத்தினுடைய ரகசியம் இல்லை என்று சொல்லுகிறவனை பார்த்து, உனக்கு ஐயோ, ஒரே வரியாய் சொன்னார். தன்னுடைய காரியங்களில் எல்லாம் நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய பழக்கத்தின்படி தேவனுக்கு உகந்தவர்கள், நாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதை பார்த்து சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே, ஒரே வரியாய் சொல்லி முடித்தார். உனக்கு அடிச்சு வச்சிருக்கிற வெளியப்பா, உனக்கு அடிச்சு வச்சிருக்கிற வெளியே உள்ள இல்லை, ஒரு வார்த்தையை அவர் சொல்லி முடித்தார். ஆகவேதான் நான் சிந்திக்க சொல்லுகிறேன். ஆகவேதான் நான் இவைகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள். கற்றுக்கொள்வோம், வேற காரியங்களை அறிந்து கொள்வோம், தேவ ரகசியங்கள் என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். எழுதியிருக்கிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். அது ஞானம், மகா ஞானம் உள்ளதாம். ஞானம் உள்ளவனா எண்ணிக்கொண்டிருக்கிற இவன் மகா பைத்தியம் உள்ளவனா? அது மகா ஞானம் உள்ளதாம், இவன் அறிவை வெறுத்தவனாம். எப்படி மாறி இருக்கிறது? ஏன்? அதற்கு தெரிகிறது தனக்கு அடைக்கலம் கண்மலை என்று. ஆனால் எனக்கு தெரியல, என்னுடைய அடைக்கலம் ஒரு கண்மலை இருக்கிறார் என்பதை நான் மறந்து போனேன். நான் மறந்து போனதால் அடைக்கலம் தேடுகிறேன். நான் மறந்து போனதால் இன்னொரு புகலிடம் தேடுகிறேன். நீங்க புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். முழங்கால் நான் நின்று ஜெபிக்கிறேன். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன், அது நம்புகிறேன். ஆனால் அடுத்த மணி நேரம் நான் செய்கிற காரியம் என்ன? அந்த நேரம் தாண்டிருச்சான்னு பாருன்னு சொல்றேன். யோசிங்க. அதனால அது மகா ஞானம் உள்ளதாய் மாறிவிட்டது. நான் ஞானி என்று சொல்லி இப்படி மாறி இருக்கிறேன். எனக்கு ஒரு கண்மலை இருக்கிறார் என்பதை அறியவில்லை. நீங்கள் வாசித்து பாருங்கள். எஸ்ஏ தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அருமையான அந்த வார்த்தையை வாசியுங்கள். 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறாராம். அந்த அடைக்கலம் கண்மலையாம். ஆகவேதான் சங்கீத புஸ்தகத்தில் அருமையாய் எழுதினார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணை என்று. 46வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. இப்ப இவ்வளவு காரியங்களை நாம் நம்முடைய கையில் இருக்க இந்த அடைக்கல தடையில் வருவதில்லை, இந்த அடைக்கலத்தை நாடி வருவதில்லை, இந்த அடைக்கலத்தை தேடி வருவதில்லை. நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நான் எங்கே, என்னுடைய அடைக்கலம் எங்கே என்று நான் தேடுவதில்லை. என்னுடைய அடைக்கலம் எதுவென்று தேடுனாங்க. கொஞ்சம் இதுக்கு முந்தைய காலத்தில் எல்லாம் கூப்பிடுவாங்க, பைபிள் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிடுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு இதை திறக்க சொல்லுவாங்க. திறந்து ஒரு வேலை மட்டும் தொட சொல்லுவாங்க ஒரு வசனத்தில். அந்த வசனம் படிப்பாங்க. அந்த வசனம் எப்படி இருக்கோ, அது கொஞ்சம் நன்மையான காரியங்களை சொல்றதா இருந்தா காரியம் ஜெயம். அதுல ஏதாவது மற்றவர்களுக்கு உனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, உனக்கு ஐயோ உனக்கு கேடு உண்டாகும், இப்படி ஏதாவது மற்றவங்களை குறித்து சொன்னதை படித்தால் அந்த காரிய ஜெயமாகாது. ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னார், நிறுத்தி விடுங்கள் என்று சொல்லுவார்கள். இதற்கு முன்பு. அப்புறம் கொஞ்சம் காலம் கடந்தது. காலண்டர் கண்டுபிடிச்சாங்க. காலண்டர் எல்லாம் வசனம் போட்டு எல்லா வீடுகளுக்கும் கொடுக்க தொடங்கினாங்க. அங்கு தொடங்கின உடனே இப்போ கண்ணை மூடி எந்திரிச்சா அன்றைக்கு இருக்கிற அந்த வசனத்தை வாசிப்பார்கள். அந்த வசனம் என்ன வாக்குத்தத்தம் சொல்லுகிறதோ அது தங்களுக்கு உரியது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணுவார்கள். இது கடந்து போன சம்பவங்கள். இப்போ இருக்கிறது என்னன்னா, காலன்று ஒரு ஐயாவுக்கு கொடுத்தேன். எங்க சபைக்குள்ள இருக்கிற காலன்றுல, ஐயா நாங்க காலன்று போட்டிருக்கோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இது உங்களுக்காக நான் கொடுக்குறேன். அவர் காலன்று வாங்கின அடுத்த நிமிஷமே வாக்குத்தத்தம் அட்டை கையேந்தினார். வாக்குத்தத்த அட்டை அலண்டு போயிட்டேன்.
எனக்கு பக்கத்துல ஒரு சகோதரி நின்றுட்டு இருந்தாங்க. அருமையான ஒரு பதில் சொன்னாங்க. ஐயா, இதுல எழுதி இருக்கிற அவ்வளவு நமக்கு வாக்குத்தத்தம் தான், கொண்டு போங்கன்னு சொல்லிட்டார். எவ்வளவு தூரம் நான் வளர்ந்திருக்கிறேன் என்று பாருங்கள், எவ்வளவு தூரம் நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று பாருங்கள். வேதம் சொல்கிறதையா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர் என்று. எனக்கு தெரியும், வேதவசன சங்கீதத்தில் நான் படிச்சிருக்கேன், நம்ம எல்லாம் சொல்லிடுவோம். அந்த காரியங்களில் குறித்து எவ்வளவு நான் என் அடைக்கலத்தை தேடி ஓடி இருக்கிறேன், எவ்வளவோ என் அடைக்கலத்தை நாடி என்னுடைய வீட்டை நான் அங்கே கட்டி கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுகிற வார்த்தைகளை உற்று கவனியுங்கள். நான் கட்டி கொண்டிருக்கிற வீடு பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதற்கான செயல். வேதம் சொல்கிறது, எபேசியர்கள், நீங்கள் தேவனுடைய மாளிகையும் தேவனுடைய பண்ணையுமாய் இருக்கிறீர்கள், அப்போஸ்தலரின் தீர்க்கதரிசிகள் என்கிறவர்களின் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுது நான் என் வீடு என்று சொல்லுவதும், நான் தோண்டி கொண்டிருக்கிற கண்மலை என்று சொல்வதும் சாதாரணமான காரியங்கள் அல்ல. அது பரலோக ராஜ்யத்திற்கு நான் போகிறதற்குரிய பாதையில் நான் சென்று கொண்டிருக்கிற காரியங்களை கவனிக்கிற குறிக்கிற ஒரு வார்த்தை. நான் எந்த மலையில் என் வீட்டை கட்டுகிறேன்? நான் கட்டுகிற வீடு கண்மலையில் தானா? நான் கண்மலையில் வீடு கட்டுகிற ஒரு மனிதனாய் இருந்தால், முதல் என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருக்கும். நான் கண்மலையில் என் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறது உண்மையானால், முதல் என் அஸ்திபாரம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற தன்மையாயிருக்கும், கீழ்ப்படுகிற தன்மையாயிருக்கும். நான் கண்மையின் மேல் என் வீடு கட்டுகிறது உண்டானால், முதல் அனுபவமே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஒரு பாக்கியம் உள்ள நிலைமையில் என்னை நான் மாற்றியிருப்பேன். நான் கண்மலையின் மேல் என் வீட்டை கட்டுகிறது உண்டானால், என்னுடைய மாம்சத்துக்குரிய அல்லது உலகத்திற்குரிய நடைமுறைக்குள்ளவைகள் எல்லாம் இவைகளுக்கு உரியதென்று நான் மாற்றி விடாமல் தேவனுக்கு உரியதாக மாற்றி காண்பிப்பேன். என் வார்த்தையில், பேச்சில், என்னுடைய நடைமுறையில், என்னுடைய ஆராதனையில், என் பாடல்களில், என் துதிகளில் அவரை மாத்திரம் கனம் பண்ணுகிறவனாயிருப்பேன். அவருக்கு மிஞ்சி அவருடைய இடத்தில் வேறு ஒருவனையும் நான் நிறுத்தி பார்க்க மாட்டேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலுடைய மிக பெரிய அனுபவங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்ப கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் நம்பி இருக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. ஒரு குழி முசலுக்கு தெரிகிறது தனக்கு அடைக்கலம் அந்த கண்மலையில் இருக்கிறது என்று. ஆனால் ஒரு கர்த்தருடைய மனுஷனுக்கு இன்னும் தெரியவில்லை தன்னுடைய தேவன் யார் என்று. நீங்க கொஞ்சம் அந்த வேத வசனங்களை மாத்திரம் படித்து பாருங்கள். ஏசாயா 25:4, 32:2 அந்த 2 வசனங்களை ஒன்று சேர்த்து படித்து பாருங்கள். அந்த கண்மலையினுடைய தன்மை என்னதென்று தெரியும். சாதாரணமாய் அல்ல, நான் ஏதோ இறை வழிபாடு செய்கிறேன், நான் ஏதோ தெய்வ பக்தி உள்ளவனாயிருக்கிறேன், எனக்கு முன்னோர்கள் அப்படி இருந்தாங்க, அந்த வழியில நான் போயிட்டு இருக்கிறேன். இல்லை, அவைகளை எல்லாம் மறந்துருங்க, அவைகளை எல்லாம் விட்டுருங்க, வேதத்தை கையில் எடுங்க. வேதம் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. யார் கீழ்ப்படிந்தார்கள், அவங்க செய்யல, இவங்க செய்யல, அவங்க எங்க போவாங்க கேட்காதீங்க. கல்லன் போகலையான்னு கேட்காதீங்க. அவங்க போகலையா, அப்ப அந்த பரிசுத்தவான் அப்படி இருந்தாரு, எப்படி அவர் போயிருப்பார்? அந்த பரிசுத்தவான் இருந்தாரு, அவர் நரகத்தில் இருப்பாரா? அவருக்கு பாதாளம் கிடைத்திருக்குமா? நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்களா? தரிசனம் பார்த்தீங்களா? தயவு செய்த அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை. ஒரே ஒரு காரியம் உண்டு. அற்பமான சத்துவமற்ற ஒரு ஜந்து கூட தன் அடைக்கலத்திற்கு ஒரு கண்மலை இருக்கிறது என்று அறிந்து கண்மலைக்கு போய் தன் வீட்டை கட்டி அது மகா ஞானம் உள்ளது என்று பெயர் பெற்றிருக்குமானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சகலவற்றையும் நேர்த்தியாய் நமக்கு படைத்து கொடுத்தார். அழகான கைகள், அழகான கால்கள், அழகான முகம், மற்றவர்கள் பார்த்து ரசிக்கத்தக்கதான நிலை, மற்றவர்கள் ஆசைப்பட்டு, எத்தனை பேர் ஆசைப்பட்டு திருமணம் செய்து கொள்கிறோம், எத்தனை பேர் ஆசைப்பட்டு இவ்வளவு நேர்த்தியாய் ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று மெச்சிக் கொள்கிறோம். எத்தனை அழகாய் நம்மை படைத்து, நம்மை உருவாக்கி, நமக்கு அறிவு கொடுத்து, நமக்கு புத்தி கொடுத்து, நமக்கு செயல்பாட்டுக்குள்ள தன்மை கொடுத்திருக்கு, நமக்கு நல்ல வேதத்தை கொடுத்து, வேத வசனங்களை வாசிக்கிறதுக்கு கல்வியை நமக்கு தாராளமாய் கட்டளையிட்டு, மொழி மாறி மொழி படித்து எவ்வளவு மேன்மையான பாதைக்கு செல்ல வேண்டிய நான் என்னுடைய வீட்டை எங்கு கட்டி கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாசஸ்தலம் எங்கு நிற்கிறது? நீங்க சொந்து போக வேண்டாம், மற்ற ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது அலைய வேண்டாம். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வேதம் சொல்லுகிறது,
இயேசு வந்து நின்று பிரசங்கித்த உடனே சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், காட்டு புஷ்பத்தை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, அவைகளை செய்கிறவர் உங்களுக்கு இதை செய்வார் என்று கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார். நீ முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. நீ முதல்ல தேவனுடைய ராஜ்யத்திற்கு உன்னை அர்ப்பணி. அந்த ராஜ்யத்தில் நான் போய் சேருவேனா என்கிற ஒரு பக்குவம் உள்ள வாழ்க்கை வாழ தொடங்கு. அதற்கு பின்பு இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படுமா. இந்த இவைகள் என்கிற வார்த்தையில் நான் விசுவாசத்தில், அதாவது பிரசங்கிக்க வேண்டும் அல்லது இதை எப்படியெல்லாம் சொல்லி நல்ல ஒரு பேர் வாங்கணுங்கிற காரியத்துக்கு அல்ல, நான் என் உள்ளத்தில் விசுவாசித்திருக்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற அந்த வார்த்தையை இவைகள் எல்லாம் என்று எழுதுங்க. அதுக்கு கீழே உங்களுடைய தேவைகளை எழுதி கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் முழுமையை விசுவாசிக்கிறேன் என்று ஜெபிக்க தொடங்குங்க. நீங்கள் எவைகளை என்றால் எழுதி கொள்ளுங்கள், அது என் தேவனால் ஆகும். காரணம் என்னன்னா, சத்துவமற்ற ஒரு ஜந்து கண்மலையிலே தன் வாழ்க்கை நடத்தி தன்னுடைய இனப்பெருக்கத்தை பெருக செய்து தன்னுடைய வம்சவலியை அங்கே ஆபத்தின்றி வாழ வைக்க கற்றுக்கொண்டிருக்குமானால், அதையே காப்பாற்றுகிறதற்கு ஒரு கண்மலை இருக்குமானால், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய மனுஷனே, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னுடைய தேவ ஜனமே, ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம். நீங்களும் நானும் நம்பி இருக்கிறேன். நம்மோடு கூட சென்ற கண்மலை என்று எழுதியிருக்கிறது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில். அங்கு வாசிக்கும் பொழுது ஆச்சரியமாயிருக்கும். இஸ்ரவேலனோடு கூடவே இந்த கண்மலை சென்றதாம். அப்படி சென்ற ஒரு கண்மலையாகிய கிறிஸ்து உங்களை தூக்கி உயர்த்தி நிறுத்தி உங்கள் மேல் தான் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக, கிருபை நிமித்தமாக, அழைத்த அழைப்பின் நிமித்தமாக, தெரிந்து கொள்வதில் நிமித்தமாக, தன் சொந்த இரத்தத்தை விளக்கரையமாய் கொடுத்து உங்களை வாங்கி கொண்டது நிமித்தமாக அவருக்கு மகிமை உண்டாகட்டும். தன் சொந்த சரீரத்தை பிட்டு கொடுத்து உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி புசியுங்கள். தன் சொந்த இரத்தமே என்னுடைய இரத்தம் என்று ஊற்றி கொடுத்து நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி இதை கொடியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தவர் கண்மலையாய் நிற்கிறார். எதற்காக என்றால், வாழ்வழிப்பதற்காக, பாதுகாப்பதற்காக, எந்த தீங்கும் இல்லாமல் பத்திரப்படுத்துவதற்காக. நம்பிக்கை உறுதிப்படுத்துங்கள், விசுவாசத்தை பலப்படுத்துங்கள், அவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கலாம். நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து செபிக்கிறோம். நாங்கள் வாசித்த அந்த வேதவசனத்தை நினைக்கிறோம். அற்ப ஜந்துதான் ஐயா, சத்துவமற்றதுதான். ஆனால் தன் அடைக்கலம் என்னதென்று அறிந்து ஓடி வந்து தன்னை பாதுகாத்து, தன் பின் சந்ததியாரை பாதுகாத்து, தன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற அந்த ஜீவனை எவ்வளவாய் பாதுகாக்கிறதுக்கு அதற்கு ஒரு ஞானம் இருந்ததை நாங்கள் வாசித்தோம். எவ்வளவு அறிவு எங்களுக்கு, எவ்வளவு புத்தி எங்களுக்கு. எங்களை ஒரு மனிதன் ஒரு குறையும் சொல்லாமல் வாழ வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறதை நாங்களே அறிந்திருக்கிறோம். ஆண்டவர், எங்களுக்கும் நல்ல ஒரு அடைக்கலம் இருக்கிறது என்கிறதை உணர்ந்து கொள்கிற உள்ளந்தார். இந்த அடைக்கலத்தை தேடி ஓடி வந்து அந்த அடைக்கலத்தில் எங்கள் வீட்டை கட்டும்படியாக, எங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தை கட்டும்படியாக, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டும்படியாக, நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்துவது தேவராஜ்யத்தின் மேன்மை அனுபவிக்கிறதற்கு எங்களுக்கு பாக்கியம் உண்டாகும்படியாக உடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டுவீராக. யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து இந்த வேத வசனங்களை தியானித்து கவனித்து உண்மையாகவே ஆண்டவரே உமக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த கண்மலைக்கு நான் ஓடி வந்து சேர்ந்திருக்கிறேன், இந்த கண்மலையில் எனக்கு கிடைக்க வேண்டிய அடைக்கலம், பலன், எனக்கு கிடைக்க வேண்டிய ஆபத்து காலத்தில் அனுகூலங்கள் உண்டாகட்டும் என்று கேட்டாலும் தேவன் மனவிறங்கி தமது பிள்ளைகளின் மேல் அன்பு வைப்பீராக. ஒருவரையும் மறந்து விடாதரும், ஒருவரையும் விட்டு விடாதரும். கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்ன அந்த வார்த்தை உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக அற்புதங்களை செய்தரலும். மனபாரங்களை நீக்கி போடும், உள்ளத்தில் மன தைரியத்தை உண்டு பண்ணித்தார். தனக்கு அடைக்கலம் கொடுக்க, தனக்கு ஆதரவாய் இருக்க, தன்னை மறைத்து கொள்ள, தனக்கு பலன் கொடுக்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26:4 32:2 எழுதியிருக்கிற அந்த வார்த்தை அப்படியே நிறைவேற்றப்படுகிறது என்கிற அந்த நம்பிக்கையின் ஆழங்களை உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களிலே நீர் உருவாக்கித்தார். ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதியும். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்து எனும் நல்ல நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நித்திய கண்மலையான தெய்வம் உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமாயிருந்து ஆதரித்து நடத்துவாராக. ஆமென்.